தெரில. ஷியான் சார் ப்ளீஸ் அதிகமாக வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. எல்லாரோட சார்பாக கேட்குறேன். மனுஷன் உண்மையிலேயே ஐயோ கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்க்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ எது அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். எதுக்காகன்னா, நம்ம சியான் விக்ரம் சாரோட தங்கலான் படத்துலேருந்து ஒரு மேக்கிங் வீடியோவாக வந்திருக்கு. பிகாஸ் இன்றைக்கி அவரோட பர்த்டே. விக்ரம் சார், ஹாப்பி பர்த்டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரில் ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இதுக்கு சார்ந்தவர். ஸோ அவர் வந்து நம்மளை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி உள்ள கேரக்டர். சினிமாவில் இருந்தால் இவரை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். எனக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும். அட்டெம்ப்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபெயிலியராக போனாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் அகைன் அண்ட் அகைன் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி புதுசாக நம்மளுக்கு டெலிவர் பண்ணுற ஆள். நிறைய படம் அது வந்து ஃப்ளாப்பாகவும் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக புரியாமல் போயிருக்கு. கமல் சார் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கமல் சாரோட சில படங்கள்லாம் வந்து நம்மளுக்கு புரியாமல் போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவரோட படமும் இவரோட எஃபர்ட்டுக்கு தேர்ந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி இவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றத வந்து நிறையா டைம் ஃபீல் பண்ண வச்சுருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் நிறையா படம் இருக்குது சொல்லலாம். பட் இப்போ இவரோட அந்த பர்த்டே வீடியோவை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சேர்ந்து ரியாக்ட் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் பா ரஞ்சித் சார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மியூசிக் வந்து நம்ம ஜி பிரகாஷ் சார் தான் பண்ணுறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு நேஷ்னல் அவார்டே காத்துட்ருக்கு அப்படின்றது தான் வந்து உள்ள டாக்காக இருக்குது தங்கலான் படத்துக்காக. எதுக்குன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி. அண்ட் சியான் விக்ரம் சார் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு சின்ன டீசர் மாதிரி வந்துருந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம். அந்த டீசர்லேயுமே வந்து அவங்களோட நடிப்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இப்போது இந்த ட்ரிபியூட் வீடியோன்னு வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இதுலேயும் அவர் எந்த அளவுக்கு கலக்கியிருக்காருன்ட்டு. அண்ட் இதோட டியூரேஷன் 49 seconds. அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. உண்மையிலேயே ஐயோ கஷ்டம். இது வந்து ஐயோ நைஸ். சின்னதா மேனரிசம் மனுஷன் கொள்றாரு. சீரியஸ்லி இவரோட இந்த நடிப்புக்கு இது வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ அப்படின்றது ஓகே தான். பட் இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் இருந்திருக்க வேணான்றது எனக்கு தோணுது. பிகாஸ் ஓகே, படத்தை பற்றி அவங்க ரிவீல் பண்ணக்கூடாது. அண்ட் கெட்டப்ஸ் இன்னுமே நிறையா படத்தில் இருக்குது. கெட்டப்ஸ்னால் ஐ மீன் அவரோட மேனரிசம் அண்ட் அவரோட ஸ்டைலில் வர ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றதுனால எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த 49 secondsல கிட்டத்தட்ட ஒரு 30 secondsக்குள்ளேயே வந்து அவரோட போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருது. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் அவர் அந்த ரைட் லெக்கை வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது அவரோட ரைட் லெக்கில் வந்து அடிபட்டுச்சு. பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் மறுபடியும் பிளேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிளேட்ஸ் வச்சாங்க. அந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டே இருந்துச்சு ரைட் லெக்லேயே. அவரோட ஓடுற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரைட் லெக் வந்து ரொம்ப எடுத்து வச்சு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து அதை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. மனுஷன் விடவே மாட்டேன்றாரு. போட்டு எடுக்கலாம், பட் இல்லை வேறு ஏதாச்சும் டெக்னாலஜிஸ் இல்லை கேமரா ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். எதுவும் அதெல்லாம் கூடவே கூடாது, நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்கார் போல இருக்குது. என்னவோ எனக்கு தெரில, எனக்கு இது என்ன பேசுகிறது அப்படின்னு தெரில. சியான் சார்
ப்ளீஸ் அதிகமாக வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. எல்லாரோட சார்பாக கேட்குறேன். ஏன்னா உங்களை வந்து அதிகமாக பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நீங்கள் கமர்ஷியலாக நிறைய படம் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ரிஸ்க் எடுத்து அதிகமாக ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்றது எல்லாரோட ரிக்வெஸ்ட் அண்ட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் யுவர் ஸ்மால் ஃபேன். ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒன்றும் பேசவே தோணல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பர்த்டே அன்றைக்கி பார்த்துட்டு சோகமாக இருக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஜாலியான சியான் விக்ரம் சாரை வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் அவரை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த படங்கள் எல்லாமே வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை, அவரோட பர்ஃபார்மரோட பீக்கை வெளியே கொண்டு வர மாதிரி படங்களாக இருக்குது. அதனாலேயே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி படங்களாகவே போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து அதுவும் வேணும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. அது உங்களுக்காக ஒரு படம் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் எங்களுக்காக ஒரு படம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி கமர்ஷியல் சைடில் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பண்ணுங்கள். ஓகே, தங்கலானுக்காக சீரியஸ்லி வெயிட்டிங். ஏன்னா தமிழ் படங்கள் இன்னும் நிறையா வரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதில் உங்களோட ஒரு படம் ரொம்ப ஸ்பெஷலாக நின்றுட்டுருக்கு முன்னாடி அப்படின்றப்போ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் மட்டும் சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கன்ஃபார்மாக போடுறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தங்கலான் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்.